உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதன் ஆதித்ய யோகம். இது நிபுணன் யோகம்னு சொல்லுவோம். இந்த நிபுணன் யோகம்ன்றது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தனித்துவமுடன் டாப் நம்பர் 1 நிற்கக்கூடிய அருமையான அமைப்பு. ஏன்னா சூரிய பகவான் இருக்கிற கிரகங்களிலேயே சிறந்த முதன்மை கிரகம்னு சொல்லுவோம். அவருடைய ஆதிக்கம் உங்களுடைய ராசியில் இருக்கு. அவரே உங்களுக்கு 180 டிகிரியில் நேர்கோட்டில் அவர் 7ஆம் இடத்தில் உங்களது தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமாகப்பட்ட புதன், அவர் புத்தி கதிபதி வித்தை கதிபதின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட புதனுடன் இணைவது எப்பேற்பட்ட யோகம்ன்றது நான் சொல்ல வேண்டியதே இல்லை. நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க. குறிப்பாக 16 நாட்கள் தான் வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 16 நாட்கள் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் தான். அப்போ இந்த இடைப்பட்ட இந்த காலகட்டத்தை எவ்வளோ பெருசாக சொல்கிறீங்களே நீங்கள் நினைக்கலாம். 16 நாட்கள்ன்றது ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு மணி நேரத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை டேர்னிங் ஆகிருக்கு. இன்றைக்கி எவ்வளோ பெரிய உச்சத்தில் நின்று அவங்களால எத்தனையோ பேருக்கு வழிகாட்டியாக நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. ஏன் அவங்க நாமளாக இருக்கக்கூடாது? அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஏற்கனவே நான் சில விஷயங்கள், சில பதிவுகள் போட்டதில் கூப்பிட்டு பேசியிருக்கீங்க, ரொம்ப திருப்தி அடைஞ்சிருக்கிறீங்க. அந்த திருப்தி இப்போ பார்க்குறவங்களுக்கு கிடைக்கணும். அதனால் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. உங்களுடைய மேன்மைகள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் அது ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்காமல் கொண்டு போங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், சிம்மராசி அன்பர்கள் சுமைதாங்கிகள். வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க பல பேர், கெட்டவங்க இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கும் நீங்கள் உயர்தரமான நிலையில் இருந்தாலும் சரி, இல்லை எதுக்குமே நான் இப்போ வழி இல்லாத நிலையில் இருக்கிறன்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் நாம் வளர்ந்தால் மற்றவங்கள வாழ வைக்கணும். கற்பனையில் கூட மற்றவங்கள உங்களோட சேர்ந்து மற்றவங்களையும் வளர வைக்கக்கூடிய எண்ணங்களோடு தான் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. அந்த மனசு உங்களுக்கு இயற்கையாக உண்டு. ஆக உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும். படுத்தினால் 100% அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வேலை செய்யும். ஆக இந்த அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்க போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. காரணம், அது பண்ணால் தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஆக சிம்மராசி அன்பர்கள் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அடி மேலே அடி, பாதிப்பு மேலே பாதிப்பு. சிலருக்கு வாழ்க்கையில் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இன்றைக்கி உங்களை மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து மனசுடைச்சி மன உளைச்சலுக்கு ஆளாகி ஏன் எதில் நின்று பேச யோசிக்கிறவங்க கூட இன்றைக்கி என்னை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு நான் ஆளாயிட்டேன் அப்படின்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தவங்க. அது மட்டும் இல்லை, ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வரலாம். ஒரு பிரச்சனை முடித்ததும் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை முடித்ததும் இன்னொரு பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, இப்படியே எதிர்நீச்சல் போட்டு இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் சந்தித்து வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த 5 வருஷம், இந்த 5 வருஷத்தில் நீங்கள் நீங்களாகவே இல்லை. உங்களை மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணி கம்பீரமாக நின்னவங்களும் இல்லை. இந்த 5 வருஷத்தில் உங்களை மாதிரி திணறி போய் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது எப்படி நடந்ததுன்னே தெரியல, நானும் உட்காந்து யோசிக்கிறேன், எங்கேயுமே நான் எந்த தப்பும் செய்யலை, என் தொழில் ரீதியில் எந்த விதமான தவறுகள் என் சுயநலத்துக்காகவும் எதுக்காகவும் செய்யலை, நான் செய்த வேலையை இன்றைக்கி வரைக்கும் தெய்வமாக நினச்சி நான் கரெக்டாக தான் கொண்டு வந்தேன், ஆனால் என்ன நடந்தது தெரியல, இன்றைக்கி கடன்னு கடன் சுமைகள் உருவாக்கி மன உளைச்சல்கள் உருவாக்கி இன்றைக்கி இதனுடைய விளைவுகள் குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்க தரக்கூடிய அளவுக்கு உண்டாயிடுச்சு. இதை சரி பண்ண முயற்சிகள் நானும் பண்ணுறேன். 100%க்கு 99 முடித்து அழகாக
ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த முயற்சிகள் கொண்டு வந்தாலும் கடைசி 1% அது பிளாக் ஆகி அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அப்போது என் முயற்சிகளினுடைய வலிமை கை கட்டுற தூரத்தில் சக்ஸஸை வச்சு அதை நான் மீண்டும் இழந்து இப்போ மறுபடியும் முதலிருந்து தொடங்குற மாதிரி என்னுடைய நிலைமை ஆயிடுச்சு என்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அப்போது இந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியும் பலமாக இருக்குது, உங்களுடைய வேகமும் செயல் ஆற்றலும் பலமாக தான் இருக்குது. காரணம் சூரிய பகவான் இல்லையா, எவ்வளோ பிரச்சனையை சந்தித்து இன்னைக்கு வரைக்குமே துவண்டு போகாமல் நம்மளால் முடியும், என்னால் இப்போ நினச்சாலும் என்னால் பெரிய இலக்கு அடைய முடியும், ஏதோ ஒன்று என்னையும் தாண்டி என்னுடைய வேலைகளை தடை பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள் கண்ணுக்கு தெரியுதுன்றது தான் உங்கள் மன அழுத்தம். அப்போது அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரக அமைவுகள் இப்போ அந்த அமைவுகள் உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்கிட்டு இருக்கு. ஒரு புறம் புதன் ப்ளஸ் சூரியன் இருவரும் இணைந்து நிபுணன் யோகமாக 7ஆம் இடத்துல நிற்கிறதுனால உங்களுடைய நட்பு, உங்களுடைய லிங்க் எங்கெங்கே தொடர்பு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பழக்க வழக்கம் இருக்கோ, எங்கெங்கே தொழில் சார்ந்த தொடர்பு, எந்தெந்த இடத்துல வேலை சார்ந்த நட்பு, இது எல்லாம் இருக்கோ, இது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய இடம் இது. இந்த இடத்துல டாப் லெவலில் உங்களுக்கு உண்டான ஒரு மேன்மையை உண்டாக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் இங்குண்டு. அப்போ முயற்சிகளை பலப்படுத்தணும். பண்ணிங்கன்னா 100% திடீர் டேர்னிங்கால் பண நெருக்கடிகளால் நிறுத்தப்பட்ட இந்த வேலைகளையும் எல்லாத்தையும் முடித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவீங்க. அடுத்தது உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்து சுமூகமாக நீங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பல பேர் வேலையவே இழந்திருப்பீங்க, மீண்டும் அதை அமைச்சு அந்த இடத்துல அமரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இருக்கிற வேலையில் பலவிதமான இடைஞ்சலும் நெருக்கடிகளும் இங்கேருந்து வேற எங்கேயாவது இடம் மாறிடலாமா அப்படின்ற அளவுக்கு பல சூழ்நிலைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்புகள் கூட முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் கிடைக்கும். இங்கே இருக்கிறத விட அங்கே ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். அது மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரையிலையும் நான் நல்லதை நினச்சி என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் நல்லதே தான் சொல்கிறேன், ஆனால் கடைசியாக அதுவே எனக்கு நெகட்டிவாக மாறுது. நான் கை கொடுத்து தூக்கி விட்டவனே எனக்கு துரோகங்கள் செய்யக்கூடிய நிலைகள் உருவாயிடுச்சுன்ற மன வழியில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, கவலைகள் வேண்டாம். இது எல்லாம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். எத்தனை பணம் கொடுத்தாலும் இதற்கு நிகர் அந்த அனுபவம் கிடைக்காது. அப்போது அந்த அனுபவ ரீதியில் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய திறமையும் ஒன்றிணையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது ஏறுமுகமாக தான் இருக்கும். ஏன்னா அதற்கு தகுந்தவாறு தான் ஒவ்வொரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்தினால் உங்களுடைய சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் ரீதியிலே கடந்த காலகட்டங்களில் குடும்ப ரீதியில் இருந்த பலவிதமான சிக்கல்கள், மன உளைச்சல்கள், மனக்குழப்பங்கள், ஒரு புறம் பண குழப்பங்கள், இன்னொரு பக்கம் நியாய தர்மத்துக்கு உங்களை மாதிரி நம்பினவங்களுக்கு நாணயமாக இருக்கணும்ன்ட்டு எங்கெங்கெல்லாம் வாங்கக்கூடாதோ, என்னென்னலாம் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணி இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாயும் கூட பேர் நம்பிக்கையை இழந்துடக்கூடாதுன்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் பயம், எங்கே நம்ம மதிப்பு மரியாதை நம்ம இழந்துருவோமோன்ற ஒரு பதட்டம் உங்களுக்குள்ளே இருக்குது. கவலை வேண்டாம், கண்டிப்பாக இழக்க விட மாட்டீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுடைய மொத்த பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணி ஒரு நல்ல இலக்குக்கு கொண்டு போக போகிறீங்க. அந்த நாள், அந்த கால அமைப்புகள் இந்த நான் சொன்ன இந்த 16 நாட்களிலேயே அதனுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சிகள் வேறு லெவலில் இருக்கும். கவலைகள் வேண்டாம். இந்த குடும்ப ரீதியில் வந்து இந்த பிரச்சனைகளுடைய அடிப்படையில் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரீதியிலையும் பல விதமான சிக்கலை சந்திச்சிட்டீங்க. அதையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். ஆக இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம். அது மட்டுமல்ல, சிம்மராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் சிம்மராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த திருமண முயற்சிகளில் பாதிக்கப்பட்டவங்க தான் பலர். என்ன முயற்சி எடுத்தாலும் செவுத்தில் முட்டி மோதி மறுபடியும் வந்து நின்னா இப்படி இருக்கும். நான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் கூடி வர மாதிரி இருக்குது, என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் அப்படியே எந்திரிச்சு வெளியில் வந்த மாதிரி. ஏன் பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு ஆகி எல்லாம் முடியும், கல்யாணம் அவ்வளோதான் முடிய போகுதுன்ற ஸ்டேஜுக்கு வந்து பிரேக் ஆகி வெளியில் வந்துட்டேன். நான் வந்து நல்லதை தான் நினச்சேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை? நான் இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் துரோகம் நினைக்கல, நல்லதை நினச்சி நல்லதையே நோக்கி வந்துட்டு இருக்கிறேன். ஆனால் என்னென்னு புரியல. எங்கேயாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறதுக்கு கூட இப்போ பிடிக்கல. போனால் அங்கே கேட்பாங்க எப்போ கல்யாணம், ஏன் ஆகலை, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் சிலருக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா திருமணத்தை பார்த்து ரிஜெக்ட் ஆகி திருமணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம்,
என்னை விட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. கண்டிப்பாக இந்த தருணத்தில் உங்களுக்கு திருமணம் கூடி வருது. 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது 3ஆம் இடத்தை பார்க்கறது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ராசியவே அவர் பார்க்குறார். அதோட பாக்கிய பஞ்சம ஸ்தானமாகப்பட்ட உங்களுடைய 5ஆம் இடத்தை அவருடைய சுய வீடாகப்பட்ட தனுசு ராசியை பார்க்குறார். அப்போது அந்த இடத்தில் விழக்கூடிய இந்த ராசியினுடைய இந்த பார்வை, இந்த குரு பகவானது பார்வை உங்களுக்கு வம்ச விருத்தி கிடைக்கும். கண்டிப்பாக திருமணமும் அமையும், புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிடுவார். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்கள் திருமணமாகி எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் விழக்கூடிய குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாகும். அப்போது அந்த அமைப்பு உங்களுக்கு கைகூடி வரும். உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்கக்கூடிய சூரிய பகவானுடைய ஆற்றல், புதன் பகவானுடைய ஆற்றல், இதுவரைக்கும் இல்லாத ஒரு மன உளைச்சல்கள், அந்த வேதனைகளில் இருந்த அந்த பாதிப்புகள் நீங்கி ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். அந்த நிம்மதி சந்தோஷம் உங்களுடைய தொழிலையும் கிடைச்சிடும், வேலையிலையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்கு சென்று இன்றைக்கி அங்கே பலவிதமான சிரமங்களை சந்தித்து உங்களுடைய ஆள் திறமைகளை மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு திடீர் டேர்னிங்கும் திடீர் மேன்மையும் இது வரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் டைவர்ஸ் வரைக்குமே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பொதுப்படையாகவே நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறவங்க, உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது, அந்த அளவுக்கு போல்ட்னஸாக பேசக்கூடியவங்க. அதே சமயம் உங்களை சார்ந்தவங்களை அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் செய்வீங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் பார்த்து செய்தீங்களோ இங்கே எதுவுமே உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இதனுடைய விளைவுகள் திருமண ரீதியில் வாழ்க்கையில் இருவருக்கும் உண்டான அந்த சந்தோஷம், நிம்மதி, ஒற்றுமை உடைச்சி இன்றைக்கி திக்கு கொண்டா பிரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாயிடுச்சு. இதனுடைய விளைவுகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ முடியுமான்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு 100% சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு. நான் சேர்ந்து வாழ்கிறதா பிரிஞ்சு வாழ்கிறதா எனக்கு என்னன்னே தெரியல, என் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் துரோகமாக தான் இருக்குது, இதை எப்படி நான் எப்படி ரிலீஃப் ஆக போகிறேன், ஒன்றுமே புரியலை, எனக்காக நான் வாழல, மற்றவங்களுக்காக வாழ வேண்டிய நிலை உருவாயிடுச்சு அப்படின்ட்டு தெய்வத்தை நினச்சி வழிபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கவலைகள் பட வேண்டாம். உங்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆகி மீண்டும் ஒரு நல்ல இலக்கம் நோக்கி பயணம் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, கடந்த காலகட்டங்களில் சிம்மராசி அன்பர்கள் தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ், பூமி, வீடு, மனை சார்ந்த ரீதியில் பலவிதமான சிக்கலை சந்தித்து டாக்குமெண்ட் ரீதியிலையும் சரி, ஏன் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை சேர்த்து வச்ச ப்ராப்பர்ட்டியை இன்றைக்கி வித்தாவது நம்மளை சார்ந்து நம்மளை மேலே நம்பிக்கை வச்சவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் சரியாக அவங்களுக்கு கொடுத்து நாம் சரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் இன்றைக்கி அதுவும் இங்கே வேலைக்கு ஆகலை. ஏன்னா அதுலேயும் தடை, அதுவும் தாமதம், கேட்குறவங்க குறைந்தபட்ச ரேட், அதுலேயும் மீண்டு நமக்கு ஒரு நல்ல ரேட் வந்தாலும் இங்கே டாக்குமெண்ட் ரீதியில் ஏதோ ஒரு பிரச்சனை, வழித்தட பிரச்சனை, இந்த மாதிரி பலவிதமான சிக்கலுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் பிரச்சனையை விட்டு வெளியில் வருவீங்க. ஏன் ஒன்று விற்று தான் சரி பண்ணணுன்றது இல்லை, நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து சம்பாரித்து சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். கவலைப்படாதீங்க, முயற்சிகளை பலப்படுத்துங்க. அது மட்டும் அல்ல, உங்களது ஆரோக்கிய ரீதியில் பலவிதமான சிக்கலை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. அந்த சிக்கல் இன்றைக்கி நல்லா இருந்தீங்க, திடீர் உடல் ரீதியில் சில பாதிப்புகள் முடங்கி படுக்கக்கூடிய அளவுக்கு சிலருக்கு பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் கொடுத்திருந்திருக்கும். அதனுடைய விளைவுகள் ஏன் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் சுகஸ்தானத்தை பிளாக் பண்ணினதுனால அந்த ஆரோக்கிய ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா, நான் மீண்டும் ஆரோக்கிய ரீதியிலிருந்து மேன்மை அடைச்சி வெளியில் வருவனான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து மீண்டும் வெளியில் வருவீங்க. கவலைகள் வேண்டாம், தைரியத்துடன் இருங்க. அது மட்டும் கிடையாது, உங்களது வாழ்க்கையில் நீங்கள் நம்பி கொடுத்த பணம் கைக்கு வருமா, நம்பி ஏமாந்துட்டேன், இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை உருவாயிடுச்சு, மற்றவங்களை நம்பி இறங்கினேன், அதுலேயும் நான் பிளாக் ஆகிட்டேன், இப்போ எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக நிற்குது, இன்னைக்கு இங்கே இருக்கிறதா இல்லை எங்கேயாவது ஊரை விட்டு ஊர், இடம் விட்டு இடம் நம்ம எங்கேயாவது போயிடலாமான்ற
அளவுக்கு மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிட்டேன், நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கவலைகள் வேண்டாம். இந்த 16 நாட்களில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தி மீண்டும் ஒரு முயற்சி செய்து ரீஎன்ட்ரி கொடுங்க. 100% அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை அழகாக சரி செய்து மீண்டு வருவீங்க. ஆக மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தருணம் ஒரு பொன்னான தருணம். ஆக நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகளும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த அஷ்டவர்க்க பலன்களும் உங்களுக்கு முழுமையாக பலமான ரீதியில் இருக்கணும். அப்படி இருந்தால் 100% இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா இதை அப்படியே குறைஞ்சிடும். ஆக ஜனன ஜாதகத்தை பார்த்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. அப்படி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கலாம், நாம் அடுத்தடுத்த முயற்சிகள் செய்யலாம்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்து எந்த ஒரு முயற்சிகளும் செய்யுங்க. 100% வெற்றிகளை அடைவீங்க. உங்களுடைய இலக்கு பெரிய லெவலில் வளர்ச்சிகளை உண்டாக்கி உங்களால் பல பேருக்கு வழிகாட்டக்கூடிய அற்புத மேன்மைகளை அடைவீங்க. ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.